என்னடா நேர கொடுமையா இருக்கு. ஏன்னா இந்த காலங்கத்தால ரேஷன் கடைக்கு போகும்போது இந்த 95 ரூபா கொடுத்து பொருள் வாங்கலாம் போனேன். பார்த்தா இந்த 5 ரூபா ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ஐயா. கேட்டா பேன் பண்ணிட்டாங்களா. இந்த 5 ரூபா நோட்டு இதுக்கும் புதுசு இது நோட்டு. எனக்கே நேற்று வந்து முன்னா நேத்தான் டெலிவரி வேலை பாக்குறேன்னா அப்ப கொடுத்தாங்க. இவங்க வந்து இது செல்லாதுன்றாங்க கவர்மெண்ட் கடையிலேயே. கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஆபீசர் பார்த்தா சொல்லுங்களேன், இது எப்ப பேன் பண்ணாங்க, இது எப்படி நம்ம எடுத்துன்னு போயிட்டு அதான் செல்லா காசை வந்து அதான் ரீயூஸ் பண்ற மாதிரி பேங்க்ல என்ன கொடுக்கணுமா, இல்லாட்டி உண்மையாலுமே இது இவங்க சொன்னது உண்மையா என்னடி இது தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவங்க ஆளாளுக்கு ஒண்ணு எப்பப்போ இதை டெலிவரி பண்றாங்க, எப்பப்போ இது வந்து செல்லும் செல்லாதுன்னு சொல்றாங்கன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. தெரிஞ்சா சொல்லுங்க. அது இல்லாம இந்த மாதிரி கவர்மெண்ட் ஏன்னா அனௌன்ஸ் பண்ணா அதை ஒரு நோட் ஒரு மாதிரி வச்சு கவர்மெண்ட் ஆபீஸ் முன்னாடி இந்த நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுங்க. அப்பதான் பாக்குற மக்களுக்கும் தெரியும். உங்க இஷ்டத்துக்கு வந்து செய்தியில சொல்லிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நாங்க எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா முடியாதா, அதை எப்படி நாங்க திருப்பி செல்ல வைக்கிறது, அந்த அறிகுறி எல்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டிட்டு போங்க. யார் சாமி எங்க வந்திருக்கான். அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்சா கவர்மெண்ட் ஆபீசர் இதை பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில இந்த சொல்லுங்க. சரிங்களா? இதோட நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ போட்டிருந்தேன். அதனால வந்து ரொம்ப 18 டேமிங் வேலை ஆகல நம்மளுக்கு டெலிவரி பார்க்கறதுனால. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட்டா எடுத்து போட்டுட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. யாரா நீ?